பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களுடைய மன வாஞ்சிகளை தமது சித்தன் பிரகாரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இதை திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். நீங்க நம்ம பார்க்கிறோம் தேவஜனமே, எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவுல கெத்செமனே தோட்டத்துல இந்த சம்பவம் நடக்குது. அது மட்டுமல்ல, இங்க வாசிக்கிறோம் சீமோன் பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து மல்குஸ் என்று பெயர் கொண்ட பிரதான ஆசாரியனோட வேலைக்காரனை காது வெட்டினார். பார்க்குறோம் பாருங்க, எவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு வேலையில் தன்னோடு கூட 3 ஆண்டுகள் பிரயாணித்த சேர்ந்து ஊழியம் செய்த யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுக்குறான். அந்த வேலையில் பாருங்களேன், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாருங்க, அந்த மல்குஸோட காது வெட்டப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், அந்த வெட்டப்பட்ட துண்டா விழுந்த காதை எடுத்து ஆண்டவர் மறுபடியும் ஒட்ட வைத்திருப்பார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கன்னா கீழே விழுந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா அங்கே ஒரு தழும்பு இருக்கு இல்லையா, ஒரு மார்க் இருக்கும். அதே போல் இப்போ டாக்டர்ஸ்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க நம்ம உடலில் சரீரத்தில், அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த தழும்பு இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறோம், நான் விசுவாசிக்கிற இயேசுவின் நாமத்தினால அந்த மல்குஸோட காது ஒட்ட வைக்கப்பட்ட போது நிச்சயமாக அந்த தழும்பு இருக்காது. அதே போல் இந்த கால வேலை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தழும்பு இருக்கலாம், இருதயத்தில் ஒரு தழும்பு இருக்கலாம். அந்த தழும்பு ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தாலேயோ இல்லை பழு வாங்குறதாலோ எப்படியோ அந்த தழும்பு வந்துச்சு. அந்த தழும்பு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நினைவுக்குள்ள வரும்போதெல்லாம் ரொம்ப நம்ம அதிகமாக துக்கத்துக்குள்ளாக ஆளாகுவோம். அது மட்டுமில்ல, கண்ணீரோடு இருக்கிற நேரங்கள் இருக்கும். ஆனால் இங்கே எவ்விதமாக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தாரோ, காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு வேலை செய்த அற்புதம் இல்லையா? எவ்விதமாக மல்குஸோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சோ, அதே போல் இந்த வேலை சத்தத்தை கேட்டுக்க தேவஜனம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். அதே போல் இருதயத்தில் இருக்கிற அந்த தழும்புகளை இயேசுவின் நாமத்தில் நீக்குவாராக. கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே அப்பா, இந்த கால வேலையில் இந்த சத்தத்தை கேட்க பாருட்ட கிருபைக்கு நன்றி தகப்பனே அப்பா. எவ்விதமாக ராஜா அப்பா, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட இரவு வேலை அப்பா நீ அற்புதம் செய்தீரோ அப்பா. அந்த பிரதான ஆசிரியர் ராஜா உமக்கு விரோதமாக அப்பா வகை தேடி உண்மையை சிலைவில் அறையணும் என்று அப்பா திட்டம் தீட்டின அந்த ஆசிரியனோட அப்பா வேலைக்காரனா இருக்கும்போது ராஜா அவனுக்கு மல்குஸ்க்கு அற்புதம் செய்தீரே. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உண்மை அப்பா நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா அப்பா நீர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்வீர் ராஜா. அநேக நாட்களாக அநேக ஆண்டுகளாக இறுதியில் இருக்கிற எல்லா தழும்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக ராஜா. அப்பா நீங்க சுகமாக்குனீங்கன்னா அந்த தழும்பு இருக்கிற அப்பா இடம் இல்லாத போகும், அது அடையாளம் இல்லாம போகும் ராஜா. அப்பா மனசுல இருக்கிற துயரங்கள் அப்பா அந்த தழும்புகள் அநேக ஆண்டுகளாக வருடங்களாக இருக்கிற தழும்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக ராஜா. எவ்விதமாக மல்குஸோட காது ஒட்டப்பட்டதோ அதே போல அப்பா பிரிந்த குடும்பங்கள் ஒட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ராஜா. எல்லா மன துயரங்கள், மன கிளேசங்கள், மன பாரங்கள் நீங்குவதாக ராஜா. அப்பா அந்த தழும்ப நீர் நீக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால அப்போ அன்பால நிரப்பப்பட்ட அந்த தழும்பு இல்லாத அப்பா அந்த எண்ணம் அப்பா இல்லாதபடி நீக்கும்படி ஜெபித்து நாங்க ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.